Welcome back to our channel Kritika Energy Essence. ஸோ குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பியோட சிலபஸில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், புது வியூவர்ஸ்க்கு சிலபஸ் வைஸ் பிஜிடிஆர்பி 2024 மீன் பண்ணி சிலபஸ் வைஸ் வீடியோஸ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம் என்னோட ஓன் நோட்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ எந்த முக்கியமான நோட்ஸை நான் படிச்சிருந்தோனோ அதை பேஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடி ஃபார் த எக்ஸாம்ஸ், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, இல்லாட்டி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது ஹார்ட் பார்ட் இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோட பெட்டர் வெர்ஷன் கொடுக்கறதுக்கு நான் என்னோட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து புக் ஆஃப் ஜாப், பைபிளோட ஸ்டோரி பேஸ் பண்ணி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் அப்படிங்கிற ஒருத்தரோட லைஃப் கொஸ்டின், இது எப்படின்னு சொல்லலாம்னா குவெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தேடல், அந்த பாயிண்ட்ல வரும். இது ஒரு ஃபிலாசபிக்கல் குவெஸ்ட். இந்த குவெஸ்ட் எப்படின்னா, கடவுள் ஏன் வந்து சஃபரிங்ஸ் கொடுக்குறாரு, ஒரு ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் ஒரு அப்ரைட் ரைட்டியஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல மனிதர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல குணமுள்ள மனிதருக்கு ஏன் கெடுதல் நடக்குது அப்படிங்கிற குவெஸ்டுக்கான தேடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட், பைபிளோட ஓல்டு டெஸ்டமெண்ட், அதில் கிறிஸ்டியன் பைபிளோட ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இருக்குது. ஹீப்ரூ பைபிளில் ஹீப்ரூ போயம்ஸ் தான் மெயினாக இருக்கும். ஸோ ப்ரோலாக் இருக்குது. இதில் எபிலாக்னா ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரோலாக், எபிலாக் முன்னுரை வேறு பேசுவாங்க. பொயட்டிக் டைலாகு, மோனோலாக் இருக்குது. ப்ரோலாகில் 2 சீன்ஸ், எர்த்லேயும் வரும் ஹெவன்லையும் வரும். ஜாபோட ஓப்பனிங் மோனோலாக் இருக்குது. ஃபர்ஸ்ட் சைக்கிள் 14, செகண்ட் சைக்கிளில் 21 மோனோலாக், தேர்ட் சைக்கிளில் 27, 3 மோனோலாக்ஸ் வந்து 37 இருக்குது. 2 ஸ்பீச்சஸ் பை காட் ஸ்டார்டிங், அப்புறம் எண்டில் 2 ஸ்பீச்சஸ் பை காட் இருக்கும். அடுத்து எபிலாக். ஸோ இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோலாக் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்டார்டிங் ஸ்பீச்சு. எபிலாக்ங்கிறது முடிவுரை, எண்டு ஸ்பீச்சு. பொயட்டிக் டைலாக் எல்லாமே ஹீப்ரூவோட கனெக்ட் ஆன மாதிரியான டைலாக், அதாவது ஹீப்ரூ லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு பைபிள் எழுதப்பட்டு அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் வந்திருக்கும். ஸோ ப்ரோலாக் 2 சீன்ஸில் இருக்கும், அதாவது எர்த்தில் ஆரம்பிக்கிற ப்ரோலாக், இங்கே நடக்கிற ப்ரோலாக், அடுத்து ஹெவனில் காடோட ஸ்பீச்சில் நடக்கிற ப்ரோலாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ ஜாப் ஓப்பனிங் மோனோலாக், ஜாபோட இன்ட்ரோடக்ஷன், அந்த மோனோலாக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ காட் அண்ட் ஹிஸ் ரிலேஷன், ஃபெய்த் இன் காட். ஸோ காட் அவங்களோட ரொம்ப ஆர்டன்ட் ஃபெய்த், கடவுளை நம்புவர்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய பேட்டர்னில் இருக்குது. இஸ்ரேலைட் ரிலீஜியன்ஸ் வியூ ஆஃப் ரைட்டியஸ்னஸ், அப்போ கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு ஏன் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மோசஸ், எலிஜா, டர்மாண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்தாத், இதெல்லாம் நிறைய, எலிஜா அண்ட் எலிஃபா, இதெல்லாம் வந்து கேரக்டர் நேம். ஒரு கேரக்டராக அதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா சேவியர், அதை எஜிப்தியன் பாண்டேஜோட இருக்குது, ப்ராமிஸ்டு லேண்ட் இருக்கும். ஸோ மோசஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுக்கும் பீப்புளுக்கும் பிட்வீனாக இருக்கிறவர். டிரான்ஸ்ஃபார்மிங் இஸ்ரேலைட்ஸ் ஃப்ரம் அப்ரஸ்ட் எத்னிக் குரூப் இன்டு அ நேஷன் ஃபவுண்டட் ஆன் ரிலீஜியஸ் லா. ஸோ இஸ்ரேலைட்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு. மோசஸோட லெஜெண்டரி மிராக்கிள்ஸ் பிஃபோர் பராவ் அலாங் வித் ஹிஸ் டவுட்ஸ். ஸோ நிறைய டவுட்டை வந்து, மக்களோட டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரியான இடத்துல இருக்கார். ஸோ டேவிட் அப்படிங்கிறது யாருன்னா, கிங் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் த ஃபவுண்டர் ஆஃப் ஜெருசேலம் ஆர் ஜியான். ஸோ ஜெருசேலத்தை கிரியேட் பண்ணுறது கிங் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேவிடோட ரெயின் மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது முக்கியமானது என்னன்னா, ஹை பாயிண்ட் ஆஃப் இஸ்ரேல், பைபிளிக்கல் நரேட்டிவ். ஸோ த்ரோன் இஸ் த்ரெட்டன் பை சால் அண்ட் டேவிட்ஸ் ஓன் சன் அப்சலாம். ஸோ டேவிட் வந்து இவ்வளோ தூரம் வந்து அந்த பைபிள் ஒர்க்காக இருக்கட்டும், ரிலீஜியஸ் ஒர்க்காக இருந்தால் கூட அப்சலாம்ங்கிற ஓன் சன்னாலே நிறைய த்ரெட்டன் பண்ணப்பட்டாரு. ஸோ டேவிடோட டெசிஷன் என்னன்னா, ஆர்க் ஆஃப் கவனன்ட், இஸ்ரேல் சிம்பிள் ஆஃப் காட் டு தி கேபிட்டல் ஆஃப் ஜெருசலேம் சிக்னல்ஸ் த லாங் வைட்டட் யூனிஃபிகேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப். ஸோ ஜெருசலேத்தை வந்து காடோட கேபிட்டலாக அறிவிக்கிறது மூலமாக அவர் யூனிஃபைடு நேஷனை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வராரு. ஸோ இதுதான் டேவிடோட கிங்காக இருந்தாலும், ஆர்டன் ஃபாலோவர் ஆஃப் காடாக இருந்தாலும், அவர் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம். அடுத்து ஜாக்கோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிராண்ட் சன் ஆஃப் ஆப்ரஹாம். ஜாக்கோப் இஸ் த 3rd patriarch ஆஃப் இஸ்ரேலைட் பீப்புள் அண்ட் த ஃபாதர் ஆஃப் 12 sons who from the tribes of Israel.
ஒரு இஸ்ரேலோட ட்ரைப்லேருந்து 12 சன்னோட ஃபாதராக வராரு. ஸோ ஜேக்கப்க்கு லைஃப்பில் டிசப்ஷன், பீவில்டர்மெண்ட் அண்ட் சேஞ்ச், அதாவது கஷ்டங்கள், இது எல்லாமே பார்த்தீங்க, கஷ்டங்கள், சஃபரிங்ஸு ஏன் வருது, எல்லாருமே நல்லவங்களா அப்ரைட் மேனாக இருக்கிறவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது. ஸோ ஹீ ஸ்டீல்ஸ் ஹிஸ் மதர் ஈசாய்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட் அண்ட் wrestles with God on the banks of ஜப்பாக் ரிவர். ஸோ காடோடையே அதாவது சண்டை நடக்குது. பிரதரோட ஈசாவோட இன்ஹெரிட்டன்ஸ், ஜேக்கப் வந்து அவரோட ஈசா அப்படிங்கிற அவரோட பிரதரோட இன்ஹெரிட்டன், அவரோட சொத்துக்களை இது பண்ணிக்கிறாரு, அதனால ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஸ்ரேல் அப்படின்னா ஸ்ட்ரகிள் வித் காட் அண்ட் ஜேக்கப் ஸ்ட்ரகிள்ஸ் மோர் எம்ப்ளமேட்டிக் அண்ட் கியூமுலேட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ ஜோசப் யாருன்னா ஜேக்கப்போட சன்னு. So slavery by his brother, Joseph rises to power in Egypt and save his family from famine. அடுத்து ஜோசப் வந்து கஷ்டப்பட்டு பவருக்கு வந்து ஈஜிப்ட்ல பவருக்கு வந்து அவரோட ஃபேமிலியை காப்பாத்துறாரு. ஜோசப் எப்படின்னா ஒரு ரொம்ப காமான கிரேசியஸான ரெஸ்பான்ஸ் டு ஹிஸ் பிரதர் பீட்ரைல் இன்ட்ரோடியூஸ் த பேட்டர்ன் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். ஸோ மன்னிப்பு, அப்படி ரிடம்ஷன், திருந்துறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாத்தையுமே கேரக்டரைஸ் பண்றது ஜோசப் தான் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல. அடுத்து சவுல் அப்படிங்கிறது இஸ்ரேலோட ஃபர்ஸ்ட் கிங். ஆஃப்டர் காட் சூசஸ் சவுல் டு பி கிங், சவுல் லோசஸ் ஹிஸ் டிவைன் ரைட் டு ரூல் இஸ்ரேல் பிகம் டூ ரிலீஜியஸ் எரர். அதாவது டேவிட்க்கு முன்னாடியே சவுல் அப்படிங்கிறவர் தான் இதாக இருக்காரு கிங்கா, ஆனால் 2 ரிலீஜியஸ் எரர் பண்ணுறாரு, அதனால கேரக்டராக ஸ்பாயில் பண்ண நினைக்கிறாரு. சாலமன் வந்து டேவிடோட சன்னு. ஸோ அந்த third king of Israel. Solomon builds a opulent temple in Jerusalem. ஜெருசலேத்தில் வந்து ஒரு பெரிய டெம்பிள், அதாவது சர்ச் கட்டுறாரு. அண்ட் அஷர்ஸ் இஸ்ரேல்ஸ் கிரேட்டஸ்ட் பீரியட் ஆஃப் வெல்த் அண்ட் பவர். ஸோ சாலமன் பீரியடை வந்து இஸ்ரேலோட கிரேட்டஸ்ட் பவர் அப்படின்னு சொல்றாங்க, வெல்த் அண்ட் பவர் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காட் கிராட் சாலமன்ட்ட இம்மன்ஸ் பவர் ஆஃப் நாலேஜ் அண்ட் டிஸ்கஸ்மெண்ட். ஸோ சாலமனை ரொம்ப எல்லா வகையிலுமே காட் வந்து நல்ல இதாக வச்சிருக்காரு. ஸோ சாலமனோட ஏர்த்லி சக்ஸஸ் வந்து என்னென்னா மாரல் லிவிங், எல்லா வகையிலுமே அவர் வந்து மாரல் லிவிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, அதனால அவர் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் தான் அதில் வரும். ஸோ எலிஜா அண்ட் எலிசா, த 2 prophets who oppose the office of God அண்ட் பால் இன் இஸ்ரேல். ஸோ எலிஜா அண்ட் எலிஷா 2 பேருமே ஒர்க்ஷிப் ஆஃப் காட் இன் இஸ்ரேல். அதுக்கப்புறம் இஸ்ரேலை வந்து 2 கிங்டமாக பிரியுது. எலிஜாவோட சக்சஸர் எலிஷா அண்ட் கிரேட் ஹீரோஸ் பிஃபோர் இஸ்ரேல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி 2 பெரிய ஹீரோவாக அவங்க உருவெடுக்கிறாங்க. Their campaign in the northern Israel against King Ahab and Jezebel helps to lessen the Israel going evil, அதாவது ஈவில் வளருது அந்த இஸ்ரேலோட இதில் வந்து இந்த மாதிரியான சண்டைகள் இது மாதிரி வளரும்போது. ஸோ அதை வந்து எப்படி எலிஜாவும் எலிஷாவும் ஃப்ரஸ்ட்ரேட்டட் டூம் சேயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, மிராக்கிள் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நேஷனல் லீடர்னு சொல்கிறாங்க, சேவியர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் வைஸ் இதோட கேரக்டரை வந்து அடுத்து ஆடம் அண்ட் ஈவும் வருவாங்க. ஸோ பைபிளில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது ஆடம் அண்ட் ஈவ் ஸ்டோரியும் இதில் வருது. ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் வரும், பட் த சிம்பிள் பிளாட் லைன் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அடுத்து நோவா அண்ட் ஐசக்கு. ஸோ இதில் படிச்சிங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து ஸ்டோரியோட ரொம்ப குட்டியான நாலேஜ்ன்னு தான் சொல்லணும். ஸோ நோவா அப்படின்னா காடோட கிரேட் ஃப்ளட்லேருந்து காப்பாற்றினவங்க. ஸோ அவர் வந்து நோவா த ப்ரீகர்சர் ஆஃப் ஆப்ரஹாம்க்கு முன்னாடி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரஹாமோட சன் அண்ட் ஐசக்குங்கிறது ஆப்ரஹாமோட சன் அண்ட் செகண்ட் மெம்பர் அண்ட் த்ரிம்வித் ஆஃப் இஸ்ரேல் பேட்ரியாக். 3 பேரில் ஒருத்தர், ரொம்ப முக்கியமான ஆள், சாலமன் ஐசாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்டோரி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அதர் காட்க்கு கஷ்டம் கொடுக்குறவங்க, அதாவது சஃபரிங்ஸ் வந்து யார் அனுபவிக்கிறா அப்படின்னா அப்ரைட் அண்ட் ரைட்டியஸ் மேன், எல்லா வகையிலையும் மாரல் விஸ்டமோட இருக்கிறவங்க கஷ்டம் இருக்கு. பட் அதே நேரத்தில் காடே எதிர்த்து காடுக்கு எதிராகவே பரப்புரை பண்றவங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற இந்த ஸ்டோரியோட பேசிக் அவுட்லைன் அதுதான். இதுல குவெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், நம்ம தேடல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த தேடல்ல வந்து ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே ஆன்சர் இல்லை. ஸோ சஃபரிங் வருது, ஒரு குவெஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, இதை ஆரன் ஜோஷ்வா படிக்கும்போது இந்த குவெஸ்ட் வருது நமக்கு. அந்த குவெஸ்ட்ல என்னன்னா ஒரு சாத்தான், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்டோரியில, பைபிள் ஸ்டோரியில சாத்தான் என்ன பண்றாங்க, நீங்க
ஜாபுக்கு எல்லா சஃபரிங்ஸையுமே ஆஃபர் பண்ணியிருக்கீங்க. அந்த எல்லா சஃபரிங்ஸால் மட்டும்தான் உங்கள் மேலே அவர் வந்து ப்ராஸ்பெரிட்டியாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும் நல்லவராகவும் இருக்காரே தவிர மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து தனிப்பட்ட ஒரு பக்தி கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த ஸ்டோரி நகரும். அப்படிங்கும்போது சஃபரிங்ஸ் காட் டிசைட் பண்ணுறாரு ஹெவனில் ஜாபுக்கு வந்து சஃபரிங் மேலே சஃபரிங் நம்ம கொடுக்கும்போது எந்த மாதிரி சஃபரிங் ஒவ்வொன்று சஃபரிங்காக கொடுக்கும்போது அவரோட அந்த கேட்டில்ஸ் வீட்டில் வளர்க்குற பெட்டு, அதுக்கப்புறம் ஆடுகள், மாடு, குதிரை இந்த மாதிரிலாம் இறந்து போகிறது, அப்புறம் பையன் சண்டை போட்டுட்டு போகிறது, அப்புறம் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் கொடுக்குறாரு. ஒவ்வொரு கஷ்டத்துலையுமே அவர் எந்த விதத்துலையுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்காரு. என்ன மாதிரி அவரோட ப்ரேயர்ஸ் சேஞ்ச் ஆகுது, என்ன மாதிரியான அவரோட வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது. இதுதான் அந்த மோனோலாக், ட்ராமட்டிக் மோனோலாகாக இருக்கட்டும், டயலாகாக இருக்கட்டும், எல்லாமே பொயட்டிக்காக ஹீப்ரூ கலந்து. அதனால தான் இதோட ஆத்தென்டிசிட்டியை நம்ம இன்னுமே கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அது ஹீப்ரூ கலந்து அதோட ஆன்சர்ஸ் வந்து வரும். ஸோ அவங்க என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லுவாங்கன்னா, சஃபரிங்ஸ் வர ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஜோஃபர், பில்டாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெர்மைண்ட், இதெல்லாம் நிறைய இது வந்துட்டு இருக்கும்போது என்ன இதோட ஆத்தென்டிசிட்டி அப்படின்னா, இவங்க 4 பேருமே அவரை வந்து ஒவ்வொரு கஷ்டத்துலையும் சொல்கிறாங்க, கடவுள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, இன்னும் ஏன் கடவுளை கும்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃபுமே ப்ரொவோக் பண்ணுறாங்க அவர் நம்மளோட இவரை வந்து ப்ரொவோக் பண்ணுறாங்க ஜாபை. ஆனால் அவரோட ஆர்டன்ட் ஃபெய்த் மறக்கவே இல்லை. கடைசி வரைக்குமே கடவுள் வந்து காப்பாற்றுவார், கடவுள் வந்து எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் அப்படின்ற பாயிண்ட்லேயே தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு லாஸ்ட்டாக வர எபிலாகும் எப்படி இருக்கும்னா, காட் வந்து வந்துடுறாரு, வந்து எல்லா விஷயத்தையுமே அவருக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துட்றாரு. அவர்கிட்டேருந்து பறிக்கப்பட்ட வெல்த், அதாவது அவரோட வீடு இடிஞ்சு போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்நடைகள் எல்லாம் இறந்து போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஒரு பையன் இறந்து போயிடுறது, அதுக்கப்புறம் ஒரு பையன் சண்டை போட்டுட்டு போகிறது, அவங்க ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே அவர் ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பாரு. பட் என்ன அதோட இதுனா, புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறதுல லாஸ்ட் வரைக்குமே சஃபரிங்ஸ் வரும். ஆனால் எதுக்காக இந்த சஃபரிங்ஸை வந்து கொடுத்தோம், ஒரு சாத்தான் அப்படிங்கிற ஒரு ஆப்போனண்ட்டை ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதை கொடுக்கலாமா, புக் ஆஃப் ஜாப் என்ன தப்பு பண்ணாரு. ஆக்சுவலாக புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கும். நிறைய இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டோரி. அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஆனால் இந்த கேரக்டர்ஸை நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸை விட இந்த பிளாட் லைன் வரும்ன்றதுனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கும் இதில். ஸோ நம்ம சொல்கிறது வந்து புக் ஆஃப் ஜாப்ல இருக்கிற மெயின் ஜாபோட அவுட்லைன். அந்த ஜாபோட அவுட்லைன் எந்த மாதிரியெல்லாம் இவங்க கூட கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, புக் ஆஃப் ஜீனஸ் ஓப்பன் வித் ஹீப்ரூ பைபிள் வித் த ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, பைபிள் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, வேர்ல்டு ஓப்பன் வித் த கிரியேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 பேர் ஃபஸ்ட்டு ஒரு மேலே உருவாக்குறதா இருக்கட்டும், அவரோட இதுலேருந்து வந்து ஃபீமேலை உருவாக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 பேர் இருக்கும்போது அந்த ஃப்ரூட் ஆஃப் நாலேஜை வந்து சாப்பிடாம இருக்க சொன்னதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டார்டிங்கில் தான் வரும். ஸோ ப்ரொனன்சியேட் 6th டேயில் வந்து ஓன் இமேஜ் அவரோட ஓன் இமேஜை எடுத்தே கிரியேட் மேன்கைண்ட், அவரை மாதிரியே ஒரு மனிதரை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் டஸ்ட், அதுக்கப்புறம் உமன் அவுட் ஆஃப் மேன்ஸ் ரிப், நம்ம இதெல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ மண்ணுலேருந்து தான் மனுஷனை உருவாக்குறாரு. அப்புறம் மனுஷனோட விலா எலும்புலேருந்து ஒரு ஃபீமேலை மேல்லேருந்து ஒரு ஃபீமேலை உருவாக்குறாரு அப்படிதான் சொல்லியிருப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கார்டனில் வந்து என்ன இருக்கும், ஈவன் கார்டன், அதாவது கார்டனுங்கிறது என்னன்னா கடவுளோட தோட்டம். அதில் வந்து சர்பண்ட், அந்த நமக்கு தெரியும், அந்த சர்பண்ட்னா ஒரு பாம்பு வந்து ட்ரீ ஆஃப் ஃபோர்பிடன் ஃப்ரூட், சாப்பிடக்கூடாது தடை செய்யப்பட்ட அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட சொல்லி வந்து கன்வின்ஸ் பண்ணுது. ஸோ இதை சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு கன்வின்ஸ் பண்ணுது. ஸோ ஃப்ரூட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஆடமோட. 2 பேரும் என்னென்னா ஷேம் அண்ட் ரிமோர்ஸ் வெல் டாக்கிங். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சோன்னா அவங்க கீழே நிறைய மாற்றம் வருது. ஸோ டிஸ்ஒபீடியன்ஸை காட் டிஸ்கவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சர்பண்ட்டை வந்து கர்ஸ் பண்ணி கர்சஸ் கப்பல், இதெல்லாமே இஃப் ஹி சேஸ் ஹி வில் பி
cursed to suffer painful childbirth and must submit to her husband's authority. ஸோ என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஈவ் ஈவ் கிட்ட கஷ்டப்பட்டு தான் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அது ஹஸ்பண்ட் அத்தாரிட்டிக்கு கீழே தான் இது பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ ஆடம் என்ன பண்றாருன்னா கிரவுண்ட் ஃபார் ஃபுட், கஷ்டப்படணும், ஒரு ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு நீ இந்த இதில் கஷ்டப்படணும்னு சொல்ற. இது ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மரி ஃபுல்லாகவே நான் சொன்ன அந்த அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரியில தான் வரும். புக் ஆஃப் ஜாப் ஃபுல்லாமே அந்த ஜாப். இது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. இதுக்கப்புறம் ஜாப்ன்னு இருக்காரு. அவரோட சஃபரிங்ஸ் என்னன்னா, ஏன் சஃபர் ஆகுறாரு அப்படின்னு தேடல ஆரம்பிச்சு, ஆனால் அதுக்கான அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்காது. ஸோ இதில் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் சிலபஸ் படி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். ஸோ நம்மளோட வீடியோ சேனலில் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் எஜுகேஷனல் சைக்காலஜிக்குன்னு தனியாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஹவு டு ஸ்டடி சீரீஸ்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ட்ராமானா என்னென்ன ஆஸ்பெக்டில் படிக்கணும், போயட்ரினா என்னென்ன ஆஸ்பெக்டில் படிக்கணும், நான் ஃபிக்ஷன்னு மோட்டிவேஷனல் சீரீஸ் போயிட்டுருக்கு, மெமரி என்ஹான்சிங் டெக்னிக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்ன மாதிரியெல்லாம் காரிலேட் பண்ணி படித்தா ஒரு லிட்ரேச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஐடியா ஷேரிங். ஸோ என்னோட சக்ஸஸ் ஐடியா அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அந்த வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.